சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. The UPSC successful candidates will now felicitate Honorable Governor. ஓகே மேம், என் பேர் வந்து கோகுல கண்ணன். எஸ், என்னோட ரேங்க் வந்து 781. இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? இது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? ஓவராலாக பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு வந்து 10 லட்சத்துக்கு மேலே வந்து இந்த எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்காங்க. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா 0.01% தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாசிங் பர்சன்டேஜ் ஆகும். ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம்ஸ் இன் இந்தியா, டிஸ்கிரிப்டிவ் ஸ்டைலில் சொல்ல போனோம்னா. ஸோ வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. 3 ஸ்டேஜஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் மோடு வந்து வேரி ஆகும். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு 5th அட்டெம்ப்ட் நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். ஸோ லாஸ்ட் 6 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ப்ளஸ் பெர்சிஸ்டன்ஸ் ப்ளஸ் லக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நமக்கு ரொம்ப தேவைப்படுது. இப்போது இந்த எக்ஸாமுக்காக நீங்கள் என்னென்ன சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க? சரி, பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோடய அடல்ட்ஹுட்டில் என்னோடய ப்ரைம் இயர்ஸ் இது வந்து. ஸோ நான் அந்த 6 இயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஸ்டடீஸ்க்காகவே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் இழந்திருக்கிறேன். நிறைய விஷயத்தில் எம்பாரஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா குட் பார்ட் ஆஃப் மை லைஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த எக்ஸாமுக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் 6 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னீங்க. ஸோ இந்த 6 இயர்ஸ் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் எக்ஸாம் எழுதும் போது உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் எல்லாரும் ஆகட்டும் ரிசல்ட் என்னன்னு கேட்கும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த டவுன்ஸை வந்து எப்படி கடந்து வந்தீங்க? ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 அட்டம்ப்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட நான் கொடுக்குறப்ப வந்து நான் ஆல்ரெடி ஒரு தடவை இன்டர்வியூ கொடுத்து வந்திருக்கேன். ஸோ நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கும் சரி ஓவராக வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸாம்ஸ் பற்றின அவேர்னஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இன்டர்வியூ போயிட்டாலே கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ நான் இன்டர்வியூ போயிட்டு கிளியர் பண்ணலான்றப்போ ஒரு தடவை கேட்க ஆரம்பித்தாங்க. இந்த வருஷம் அட்டம் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன்னா நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ மெயின்ஸில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் எங்கள் ஊரில் இருக்க எல்லாருக்குமே வந்து நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். எங்கள் ஊரில் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங் நியூஸ். ஸோ என்னோட ஜூனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் எழுதுறீங்கன்றதை வெளில யார்ட்டும் சொல்ல வேணாம்னு தான் நான் சொல்லுவேன். இது நான் ஃபாலோ பண்ணேன். நீங்கள் இப்போது இன்டர்வியூ கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஊர்லேருந்து வர ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ எங்கள் கிராமத்துலேருந்து ஆல்ரெடி 2 பேர் சிவில் சர்வீஸில் இருக்கிறாங்க. ஸோ 3ஆவதாக நான் சேர்ந்தது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஃபஸ்ட் கிராஜுவேட். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து படிக்கலை. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு பையன் ஜெயிச்ச மாதிரி எங்கள் கிராமத்தில் எல்லாரும் கொண்டாடுறாங்க. நீங்கள் ஃப்யூச்சர் இந்த சிவில் சர்வீஸில் மக்களுக்கு என்ன பண்ணணுங்கிறது உங்களோட மோட்டிவாக இருக்குது, மெயின் மோட்டிவ்? ஸோ என்னோடய ஃபஸ்ட் மோட்டிவ் என்னென்னா நான் என்னோடய பர்சனல் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் கிராஜுவேட்டு. எனக்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கணும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 6 இயர்ஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த கிளியர் பண்ணுறதுக்கு. இதே ஒரு கிராஜுவேட்டட் ஃபேமிலிலேருந்து வந்திருந்தாங்கன்னா அவங்க ஃபஸ்ட் இயர்லையோ செகண்ட் இயர்லையோ முடிச்சிருப்பாங்க. ஸோ என்னோட மிஷன் அண்ட் மோட் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னை மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டு இல்லை சோசியோ எக்கனாமிக்கல் பேக்வர்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றது என்னோட ஆசை. என்னுடைய பேர் பிரவீன்குமார். நான் சேலம் மாவட்டத்தில் என்னுடைய சொந்த ஊர் சேலம், ஆனால் நான் வளர்ந்தது சென்னை தான். நான் வந்து 778வது ரேங்க் வந்து எடுத்திருக்கேன். எத்தனை வருஷம் எஃபர்ட் சார்? கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலே நான் பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ 4 வருஷங்கிறது வந்து நீங்கள் இப்போ ஒரு யங் ஏஜில் இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுபோல் இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்ணக்குள்ளலாம் எதுவும் உங்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுச்சு சார்? ஆமாம், குறிப்பாக வந்து நண்பர்களுடைய கல்யாணம் அது கூட வந்து நிறைய வந்து போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டுச்சு. அது இல்லாமல் வெளியில் அடிக்கடி விளையாட போகிறதா இருக்கட்டும், இல்லை வெளியில் வந்து போகிறதா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து குறைஞ்சிது. ஊருக்கு போகிறது கூட ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன். ஆனால் வந்து அதெல்லாம் தாண்டி வந்து நம்ம வந்து எப்படியாச்சும் இதை முடிக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன் இருந்தது. அதுக்கு காரணம் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து நம்மளால் முடியும்னு அவங்க நம்பினாங்க. அதனால் வந்து அவங்க கொடுத்த தைரியத்தில் வந்து நம்மளால் பண்ண முடிஞ்சது. 2வது வந்து தமிழக அரசோட நான் முதல்வன் திட்டம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வந்து அமைஞ்சாங்க. அவங்களோட சப்போர்ட் இல்லைனா எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப இமோஷனலாக நிறைய டைம் டவுன் ஆகிருக்கேன். ரொம்ப வந்து நம்மளால் முடியாது, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன் அடுத்துன்னே தெரியாத சூழ்நிலையெல்லாம் ரொம்பவே இருந்தது. அப்போல்லாம் அவங்களோட சப்போர்ட்டு, அவங்க வந்து என்னை புரிஞ்சிக்கல, என்னோட இதுலேருந்து யோசிச்சு அவங்க அட்வைஸு அவங்களாம் இல்லைனா வந்து இன்னுமே ரொம்ப கடினமாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஒரு 4 வருஷத்தில் இன்னும் எக்ஸாம் இன்னும் கிளியர் பண்ணலையா, அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நிறைய பயம் இருந்தது. என்னால் எதுவுமே கிளியர் பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை ஏற்பட்டு கூட நான் வேறு எக்ஸாம்ஸ்லாமும் எழுதினேன். ஆனால் வந்து அதை தாண்டி வந்து நம்ம வந்து இறங்கிட்டோம், நம்ம எப்படியாச்சும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனு தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து முயற்சி எடுத்தேன். கிவ் அப்பே பண்ணல. ரொம்ப நாளில் பிரேக் எடுக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப சின்சியராக பண்ணேன். அது வந்து கண்டிப்பாக அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். சார், நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் மொபைல் யூஸ் பண்ணுவீங்க?
இல்லை, நான் மொபைல் யூஸ் பண்ணுவேன். பட் சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்லாம் வந்து மெயின்ஸுக்கு முன்னாடி, இன்டர்வியூக்கு முன்னாடி டீஆக்டிவேட் பண்ணிவிடுவேன். அதை தாண்டி நார்மலாக யூஸ் பண்ணுறதுலாம் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேட்டாக இருந்த ஒரு விஷயம் என்ன? என்னுடைய தந்தையார் தான் வந்து சொல்லணும். அவரும் வந்து தமிழக அரசில் தான் பணிபுரிஞ்சு ஓய்வு பெற்றிருக்காரு. அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுலேருந்து கேட்டு நம்மளும் வந்து நிறையா அது மாதிரி இருக்கணும், நிறைய பெரிய இந்த ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்றது தான். வணக்கம், என் பேர் விஷாலி. நான் சென்னையிலேருந்து வரேன். நான் வந்து ரேங்க்ஸ் 805 வாங்கியிருக்கேன். இது என்னோடய 6th attempt. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ கிளியர் பண்ணியிருக்கேன். அண்ட் இட் இஸ் 7-year ஜேர்னி. ஸோ நீங்கள் 7 years ஜேர்னிங்கும் போது நிறைய கொஸ்டின்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த 7 வருஷமும் வந்து நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்ப எனக்கு இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க நீங்கள் நினைக்கிறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லணும் அப்படின்னா, எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. வீட்டில் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்லேருந்து எல்லாருமே எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தாங்க. அவங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே பயங்கரமாக கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸை வந்து ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காமல் நம்ம எப்படி அதை ஃபேஸ் பண்ணி நம்ம முன்னாடி வரணுன்றதான் இது. ஆஃப்டர் 4 years ஆஃப் ஜேர்னி, அதுக்கப்புறம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி Group 2A ப்ரிப்பேர் பண்ணேன். அது கிளியர் பண்ணி நான் இப்போ ஆல்ரெடி ஜாபில் இருக்கேன். அசிஸ்டன்ட் இன் ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தது. செல்ஃபாக நம்மளை பார்த்துக்கும் போது அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் லைக் நான் முதல்வன், அதுவுமே எனக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் எப்பவுமே சரி, நமக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கணும், நம்மளும் நம்மளை பார்த்துக்கணும். இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம். இப்போ இந்த 7 yearsல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்களா? இதெல்லாம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் பண்ண மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ்னா? சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். நம்ம கனவுக்காக நம்ம உழைக்கிறோம், அது வந்து சாக்ரிஃபைஸ் கிடையாது. நமக்காக ஓடும்போது கண்டிப்பாக அது சாக்ரிஃபைஸே கிடையாது. அதை வந்து நீங்கள் பிடிச்சி பண்ணும்போது எல்லாமே நல்லதாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு அட்வைஸ்னா என்ன? அட்வைஸ் இல்லாட்டி டிப்ஸ் இந்த மாதிரினா? இது வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான அட்வைஸ் கிடையாது, அவங்கள சுற்றி இருக்கவங்களுக்கான ஒரு இது. தயவுசெய்து படிக்கிறவங்கள போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஊரில் என்னென்னவோ பண்ணிவிட்டு சும்மா இருக்கிறவங்களெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. பட் ஊர்படியாக வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்கள வந்து எல்லாருமே வந்து அநியாயமான வார்த்தைகளை சொல்லி திட்டுறதோ, சும்மா இருக்க அப்படின்றதோ, அதை சொல்லாமல் இருந்தாலே, நீங்கள் எதுவுமே சொல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலே போதும். எந்த கேள்வியும் கேட்காதீங்க, அவங்க படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். உங்களோட ஒரு பிக்கஸ்ட் மோட்டிவேஷனா என்ன மேம்? எனக்கு மோட்டிவேஷன் வந்து நான் தான் எனக்கு மோட்டிவேஷன். அண்ட் செகண்ட்லி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலி அண்ட் சொசைட்டியை வந்து நம்ம ஒரு கனவு வச்சுருப்போம், நம்ம ஊர் இப்படி இருக்கணும், நம்ம நாடு இப்படி இருக்கணும்னு. இதுதான் என்னோடய மோட்டிவேஷன். என் நேம் பி. அஸ்வின், சென்னையிலேருந்து வரேன். என் ப்ரிப்பரேஷன் வந்து நான் காலேஜ் 3rd yearலேயே நானாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லைக் எனக்கு யூபிஎஸ்சிலாம் படிக்கணும், யூபிஎஸ்சிலாம் வரணும்னு ஆசை. பட் இந்த கைடன்ஸ் அப்படிலாம் கிடையாது. பட் நானாக எடுத்து யூபிஎஸ்சிலாம் என்சிஆர்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்சிஆர்டி உட்காந்து நானே படிச்சுட்டு இருப்பேன். அண்ட் இப்போ எனக்கு ஞாபகம் கூட இருக்குது, June 18th 2018 அப்போ நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ எவ்வளோ இந்த வருஷம் வந்தால் 7 years கிட்ட ஆகிடும். இது ஒரு லாங் ப்ராசஸ் தான் எனக்கு. ஆமாம் சார், உங்களோட ஏஜில் இப்போ இந்த 7 yearsங்கிறது வந்து பசங்க ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போகிறது, ட்ரிப் போகிறது, இந்த மாதிரி இந்த 7 years நீங்கள் பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் என்னென்ன? நான் லைக் இப்போ ஸ்டோரி தானே இன்ஸ்பைரிங்காக இருக்குமான்னு அப்படின்னு சொல்லுவான்னு தெரில எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க சொன்ன எல்லாமே நான் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட டூர் போயிருப்பேன், பார்ட்டி போவேன், அம்மா அப்பாக்கே தெரியும். சரி, வெளியே சுற்றுவேன். பட் நிச்சயமாக லைக் ஈக்குவலாக பண்ண முடியாது. இப்போ வந்து மற்றவங்க வந்து ஒரு மாதத்துக்கு 4 வாட்டி போகிறாங்கன்னா என்னால் மாதத்துக்கு 1 வாட்டி போக முடியும். அது ஏன் போகும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அதுதான் ஒரு வெண்ட் ஆஃப் ஏரியா. நம்ம படிச்சுட்டே இருப்போம், ஒரு ப்ரெஷர் ஆட் ஆகாமல் நிச்சயமாக ஆட் ஆக தான் செய்யும். அந்த டைமில் என் ஃப்ரெண்ட்ஸு, என்னோட ரிலேட்டிவ்ஸ், எங்கள் அம்மா அப்பா எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. லைக் எதுவாக இருந்தாலும் ஓகே நீ போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கே இருக்கும். அண்டு லக்கிலி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணேன். அது வந்து நமக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஸோ நான் மேனேஜ் தான் பண்ணுவேன். எனக்கு டோட்டலாக ஃபுல் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். கம்பேரிட்டிவ்லி மற்றவங்களை பார்க்கும்போது சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பேன். பட் டோட்டலாக ஃபுல்லாக உட்காந்து ரூம்குள்ளேயே உட்காந்து 10 hours 12 hours படிக்கிற டைப் நான் கிடையாது. நிறைய பேர் ஐஏஎஸ் ஆகணும் இந்த மாதிரி நிறைய ஆசையோடு வருவாங்க. ஆனால் ஒரு அட்டெம்ப்ட் 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சு, ஐயோ நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படி சொல்லிட்டு திரும்ப போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எது உங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருந்துச்சு? ஸோ இப்போ நான் கிளியர் பண்ணியது என்னோட 4th attempt. அண்ட் மோட்டிவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஆங்கிள்லேருந்து எடுக்கலாம்.
ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சுற்றி உள்ளவங்களை பார்க்கலாம். லைக் நிறைய பேர் வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ண நிறைய ப்ராடஜி இருப்பாங்க. ரியலி ப்ரௌட் ஆஃப் தெம். அவங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க நமக்கு தெரியாது. அவங்க காலேஜ்லேயும் ஸ்கூல்லேருந்து ரொம்ப ஸ்டூடியோஸாக இருந்திருப்பாங்க. பட் சில பேர் நம்ம கூடயே இருந்து நம்மள மாதிரியே இருந்து அவங்க ஒரு 5th attempt 6th attempt 7th attemptலாம் கிளியர் பண்ணும்போது ஒரு மோட்டிவேஷன் தான் இருக்கும். நிச்சயமாக தே ஆர் ஸ்பெஷல் தானே. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே கையில் கிடைக்கிறது ஒன்று, அதே எஃபர்ட் போட்டே இருப்பாங்க, லேட்டாக கிடைக்கும். அண்ட் அது ஒரு தனி ஜாயாக இருக்கும். அது ஒரு மோட்டிவேஷன். செகண்ட் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம மோட்டிவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் போன அட்டெம்ப்டோட நம்ம நல்லா இருக்குமா, அப்படி தான் நம்ம உடனே எடுத்தோடனே பெர்ஃபெக்டாக ஃபஸ்ட் ரேங்கோ இல்லை நம்மளோட கிளாஸ் நம்ம தான் ஃபஸ்ட் ரேங்கோ அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராக்ரெசிவாக ஆகலாமான்னு எதிர்பார்க்கலாம். ஐ திங்க் அதை மைண்டில் வச்சாலே ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நிச்சயமாக வந்து நம்ம இடத்துல இருக்கிறது நம்ம தான் பெஸ்ட்டாக இருக்குமான்னு ஃபஸ்ட்டு பார்க்காம நம்ம நேத்தோட நம்ம பெஸ்ட்டாக இருக்குமான்னு நம்ம கம்பேர் பண்ணால் எனக்கு கேட்டால் அதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷனாக இருக்கும். அது நிச்சயமாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த 8 இயர்ஸும் அவங்கள்ட்ட இல்லாமல் உங்ககிட்ட நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டுப்பாங்க. பையன் என்ன பண்ணுறா, இன்னும் கிளியர் பண்ணல. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இல்லை, அதாவது இவர் கிளியர் பண்ணல. இவருக்கு வந்து லா படித்தார் பேக்ரவுண்ட். அப்படி படிக்கும்போதே அவருக்கு கொடுத்த பாக்கெட் மணியை கூட அதை எடுத்து வச்சு அந்த புக்ஸு வாங்கி தான் படிக்க ஆரம்பித்தார். இது பியூர்லி அவரோட இண்டிவிஜுவலாக இந்த இதுக்கு வந்து நம்ம ஒரு IAS ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய அந்த கல்லூரி காலங்கள்லேருந்து அவருடைய ஆசை. அந்த வகையில் இடையில் வந்து இவர் 2022 ஒரு 761 ஆல் இண்டியா ரேங்க் வந்திருந்தார். சில சந்தர்ப்பனால அவரால் ஜாயின் பண்ண முடியலை. ஆனால் அந்த இடத்த வந்து துவண்டுடாமல் வித்தின் எ வீக்கில் மறுபடியும் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். இதுதான் வந்து இன்றைய வரும் இளைஞர்கள்ட்ட அந்த தன்னம்பிக்கை வரணும்னு ஆசைப்பட்றேன். அந்த இடத்துல எல்லாருமே துவண்டு போட்டாங்க. குடும்பம் அப்படியே எல்லாருமே துவண்டிருந்தோம். எங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு விடலை, அடுத்த வருஷம் நான் கட்டாயமாக நல்ல ரேங்கில் வருவேன்னு சொல்லி ஒரு சேலஞ்சாக எடுத்து படித்து வெளில வந்தார். டெஃபினட்டாக அவரோட அச்சீவ்மெண்ட் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பெருமை சேர்த்துருக்கு. ஏன்னா சார் சொன்னாங்க நீங்கள் லா படிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு வந்து லா வேணால் நான் IAS தான் ஆகணும் அப்படின்னு. எதனால்? அது ஒன்று சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா அப்பா 2 ஜென்ரேஷன்லேயே ஒரு 3 ஜென்ரேஷனாக யாருமே அட்வொகேட்ஸ் கிடையாது. எல்லாருமே இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் அப்படி இருப்பாங்க. நம்ம ஏன் லா படிக்கக்கூடாது அப்படின்னு லா படித்தேன்னா, லா படித்தோன்னே எனக்கு UPSனா என்னென்னே தெரியாது. ஸோ என்னோட 3rd இயரில் தான் எனக்கு UPSனா என்ன பேசிக்காக இப்போ நம்ம என்ன நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் எனக்கு ஒரு 3rd இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் பார்க்கும்போது நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா IAS IPS செக்ரட்டரிஸு IRS ஆஃபீஸர்ஸ் இவங்களாம் என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணுறாங்க, பட் இவங்களாம் எப்படி ஆகுறாங்கன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர்ட்ட நான் கேட்டிருப்பேன். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, என் ஃப்ரெண்டு மறக்க மாட்டேன், நீலேஷ்னு ஒரு பையன், அவன் தான் வந்து சொன்னான், இப்போயும் அட்வொகேட்டாக இருக்கார் ஹைகோர்ட்டில். சொன்னார் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது, இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி இதில் போனால் இந்த மாதிரி சில சர்வீஸ்லாம் இருக்குன்னு சொன்னார். ஸோ நான் எடுத்தோடனே ஆனால் IAS ஆகும் ஆனால் IPS ஆகும் அப்படின்லாம் முடிவு பண்ணலை. இந்த எக்ஸாம் கொடுப்போம், முதல்ல உள்ளே போய் பார்ப்போம் அது காம்படிஷன் எப்படி. அப்புறம் அதில் நிறைய பேருக்கு இது ரொம்ப டஃப்பான எக்ஸாமு, ரொம்ப கம்மியான பேர் தான் செலக்ட் ஆவாங்கன்னு சொல்லி ஒரு பயம் கிரியேட் ஆக சொன்னாங்க. எனக்கு பயம் இல்லை, ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. சரி ஓகே, இது நம்ம கிளியர் பண்ணிட்டு போனால் நமக்கு ஒரு ஸ்பெஷலாக தோணும்ல, அப்படி மற்றவங்க ரெகக்னேஷன் ஒரு பக்கம், நம்மளால இவ்வளோ பேர் நம்மளாலுமே காம்படிட்டிவில் பண்ண முடியும்னு ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் அதனால தான் லைக் எந்த சர்வீஸ் எது கிடைச்சாலுமே ஈக்குவலி எல்லாரும் பீப்புளை சர்வ் பண்ணுறது தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக IAS நான் என்ன சொல்ல முடியாது. எல்லா சர்வீஸுமே தான். ஒரு சுகாதார பணியாளராக இருக்கட்டும், கான்ஸ்டபிளாக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், கவர்மெண்ட் எல்லாருமே சர்வ் பண்ணுறது தான். IAS ஆகி தான் சர்வ் பண்ண முடியும்னு கிடையாது. நான் முழுக்க வந்தது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்குள்ளே போய் நம்மளால் இந்த போஸ்ட் போக முடியுதான்னு ஒரு ஆசை மட்டும்தான் தவிர இதுக்காக தான் இந்த ரீசனுக்காக தான் அப்படி நான் ஆனதில்லை. ஸோ இப்போ யாராவது ஒருத்தங்க கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயமா இந்த ஃபோனெல்லாம் எடுத்து வச்சிடணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஸோ இப்போ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு உங்களோட ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி. ஃபஸ்ட்டு டிப்பே நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிற எல்லா டிப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இண்டிவிஜுவாலிட்டியாக ஒன்று இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெய்லி 8 மணி நேரம் படித்தா இல்லை 10 மணி நேரம் படித்தா மட்டும் தான் கான்ஃபிடன்ஸ் வரும்னு இருப்பாங்க. அவங்க அதை மட்டுமே ஃபாலோ பண்ணணும். அவங்க வந்து நான் வந்து இப்போ உடனே பார்ட்டி பண்ண போகிறேன்னு போயிடக்கூடாது. அதேமாதிரி ஒருத்தவங்க வந்து பேலன்ஸ் பண்ணி என்னால் 6 மணி நேரம் படிக்க முடியும், 6 மணி நேரம் நல்லா படிக்க முடியும், மற்ற டைம் எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு போகிறவங்க அதை ஃபாலோ பண்ணலாம். ஃபைனலி இஸ் இண்டிவிஜுவாலிட்டி, ரைட்? இதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று கிடையாது. இது எல்லாரும் இல்லை அகாடமியுமே சொல்கிறது இதுதான். அகாடமியாக இருக்கட்டும், மென்டார்ஸாக இருக்கட்டும், இதுக்கு நிறையா பார்த்து இருக்குது ரீச் ஆகிறதுக்கு. உங்களுக்கு இது சூட்டபிள் பார்த்துன்னு நம்ம சூஸ் பண்ணணும். ஃபைனலி இங்கேயே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி நமக்கு தேவை. அது பண்ணோன்னா நிச்சயமாக ஒரு பெட்டராக இருக்கும். இந்த 8 வருஷத்தில் அவங்க நிறைய இடத்துல டவுன் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த வீட்டில் அம்மாங்கிறவங்க தான் மோட்டிவேட் பண்ணி அடுத்தது அவங்க கொண்டு போவாங்க. ஸோ இவங்களை நீங்கள் எப்படி மோட்டிவேட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து? இதெல்லாம் விட்டுடா, அதெல்லாம் உன்னால் முடியும் அப்படி தான் சொல்லுவேன். எனக்கு உண்மையிலே அவன் மேலே 100% கான்ஃபிடென்ட் இருக்கும். அதனால நான் எனக்கு ஒரு பர்சன்டேஜ் கூட குறையாது. எனக்கு அவன் சோகமாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு கவலையாக இருக்கும். அவன் சோகமாகவே இருக்க மாட்டான். எங்களையெல்லாம் நல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் வச்சுருப்பான். அதனால் எனக்கு அவ்வளோதான் தெரியலை. ஆனால் அவனோட டைமிங் தான் கரெக்டாக இருக்கும். எந்திரிப்பான், படிப்பான், போவான், ஜாலியாக இருப்பான், ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அதனால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் கரெக்டாக அவன் வழியில் அவன் கரெக்டாக இருந்ததுனால அவன் ரீச் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லுவேன்.
நல்ல கான்ஃபிடென்ட். எனக்கு ஒரு தடவை கூட எனக்கு கான்ஃபிடென்ட் குறைஞ்சதே கிடையாதுங்க. கடைசி வரைக்கும் என் பையன் மேலே எப்பயுமே உண்டு. அதை சக்ஸஸாக பண்ணியிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ உங்கள் பையன் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இந்த தருணம் உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.